ආර්ය සිනන් නිර්මාණය ஹாஸ்பிட்டலில் அதில் ஹாஸ்பிட்டலில் முன்னேற்றங்கள் பற்றியும் இதுக்கு தேவையான குறைபாடுகள் சம்பந்தமாகவும் நான் பார்த்து நிறைய விஷயங்களை பார்த்தேன். அதில் நிறைய இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த டிஎம் டாக்டரோட சேர்த்து வேலை செய்ய ஹாஸ்பிட்டல் கமிட்டி இருக்குது. இல்லாமல் மிகவும் தியாகத்தோடு வேலை செய்கிறாங்க. நிறைய வேலைகள் அவங்க ப்ரைவேட்டாக பணம் சரி சேர்த்து அவங்க நிறைய வேலைகள் செஞ்சுருக்காங்க. நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அதோட நிறைய குறைபாடுகள் இருக்குது. அதில் எக்ஸ்ரே ரூம் போய் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே மெஷின் இருக்குது. மிச்சம் நாளுக்கு முந்தி அதோட பழைய டெக்னாலஜி உள்ளது. இப்போ புதிய சிஸ்டத்தில் எக்ஸ்ரே மெஷின் வந்து தேவை. ஆனால் நான் அது மாதிரி லேபர் ரூம் போனேன். லேபர் ரூம்லேயும் அது மாதிரி நிறைய பேஷண்ட் குறவு இதனால் அவங்க இது அதுக்குள்ள ஃபெசிலிட்டிஸ் போகலாம். அப்போ இதில் செஞ்சுக்கணும். அதே மாதிரி நான் டாய்லெட்ஸ் பாத்ரூம் சிஸ்டங்கள்லாம் பார்த்தேன். அதுலேயும் இந்த நோயாளிகளுக்கு பாவிக்கிறது மாதிரியான சிஸ்டம் இல்லை. மிகவும் மோசமான நிலையில் தான் இருக்குது. உண்மையிலே நானும் அக்குடன் சில வகையில் என் பிறந்த ஊரில் நான் முதலாவது ஹாஸ்பிட்டலில் வந்து என்ன பார்லிமெண்ட் போனது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த ஹாஸ்பிட்டலை பார்க்க. நான் லாஸ்ட் வீக் டிப்யூட்டி மினிஸ்டரோட சம்மந்தமாக பேசினேன். எக்ஸ்ரே மிஷின் சம்மந்தமாக அந்த அவர் சொன்ன செய்தி தான் இது லேட்டஸ்ட் எக்ஸ்ரே மிஷின் தான் பிடிச்சிருப்போம். இங்குள்ள எக்ஸ்ரே மிஷின் எப்படி வந்ததுன்னு கேட்டால் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டில் ஒரு நட்புறவு ரீதியாக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய உதவிகள் செஞ்சதில் வந்து தான் அந்த எக்ஸ்ரே மிஷின் இப்போ அது பழுதாகிருக்குது. ஆனால் இதுக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த டைட்டில் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கிட்டத்தில் இவங்க பேஸ் ஹாஸ்பிட்டல் சிகே டைட்டிலுக்கு இவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. அது சம்மந்தமாக இவங்க உள்வாங்கிட்டாங்க டாக்டர் சொன்னார். இது சம்மந்தமாக நான் மினிஸ்டரோட பேசி இந்த ஹாஸ்பிட்டல் என்னால் ஏழுமானது எந்த அளவு ஃபெசிலிட்டிஸில் இதுக்கு தேவையான உதவிகளை நான் இந்த அரசாங்கத்தில் ஒரு பாராளுமன்ற வகையில் நான் கட்டாயம் இந்த ஹாஸ்பிட்டல் தேவையான வேலைகளை செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ஜாஸ்தி